சிந்திக்கவையாக போயிட்டு சிந்திக்கவையாக போயிட்டு சத்தியவாடி வேலை சித்திரையில் சித்திகவியாக படிப்பேன் நான் சித்திகவியாக படிப்பேன் குட்டுப்பூடி வேலை பண்ணி கும்பிட்டு அனுப்பி நம்ம குங்குமத்தை நான் நிடுவேன் அந்த குங்குமத்தை நான் நிடுவேன் குட்டுப்பூடி வேலை பண்ண கும்பிட்டு அடிபடுத்து குங்குமத்தை நான் நிடுவேன் குங்குமத்தை நான் நிடுவேன் வேலை பண்ணி பாதகால நான் தொழுது பன்னீரை நான் நிடுவேன் சுத்த பன்னீரை நான் நிடுவேன் சுத்த பன்னீரை நான் நிடுவேன் திருவடியை நான் தொழுது திருநீரை நான் நிடுவேன் சுத்த திருநீரை நான் நிடுவேன் திருவடியை நான் தொழுது திருநீரை நான் நிடுவேன் சுத்த திருநீரை நான் நிடுவேன் சுத்திரவடி வேலவனை சிந்தையில் நமக்கு சித்திகவியாக படிப்பேன் நான் சித்திகவியாக படிப்பேன். வணக்கம். பேரம்பு மிக்க பெரியவர்களே, மதிப்புக்கு மரியாதைக்கு பெரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடகக்கலை ரசிக பெருமக்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய புறங்குடி மக்களே, உங்கள் அத்தனைவர்களுக்கும் எங்களுடைய சார்பாக எங்களுடைய தென்னகமெங்கும் வெற்றி பரிசு பெற்று வரும் ராஜநகர் புகழ்பெற்ற அன்பிற்கு பாசத்திற்கு பெரிய பேர்நாய்க்கப்பட்டை சேர்ந்த அருமையன்னார் காமராஜ் அவர்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதோ இந்த பாஞ்சாலங்குறிச்சி பரிபாலனம் செய்து வரக்கூடிய வீரம் பொருந்திய வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசர் ஊமத்துறை பாண்டியர் இருவருக்கும் மதியில் சிறந்த மதிமந்திரி திவான் தானாவதி பிள்ளையினுடைய முடி சாய்ந்த வணக்கத்தை கரங்கூப்பி வணங்கி எம்முடைய கதை துவக்கம் வழக்கம் போல கெடுக்கும் வேலை ஆரம்பம். அண்ணே அந்தோனே கெடுக்கிற வேலையா பாத்தியா? இன்னைக்கு மட்டும் நல்லா கெடுத்து ஆரம்பத்துல இருந்து கெடுத்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. கெடுத்து கரூர் சங்கமே நாளாச்சு 40 ஆகணும். அப்பா நீங்க எல்லாம் நடு ரோட்ல நிக்கணும். என்ன பண்றது இப்ப மட்டும் அதுதான் என் ஆசையே. நீ எல்லாம் விளங்கவே மாட்ட பாத்துக்க. நான் தான் ஊருக்கு புழங்கிட்டு ஏமாந்து போயிருவோம் பாத்துக்க. அதான் புழங்கிட்டே இருக்கீ அப்புறம் என்ன? அந்த அளவுக்கு பயம் ஒரு நம்பிக்கை தான். சரி சரி இருக்கட்டும். ரங்கண்ணா யாரு வந்தா போனா சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம். அப்படியே கிழிச்சு போடுவீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சாலும் அப்படியே கிழிக்கிறோம் இருக்காது. இல்லடா நாங்க 2 பேரும் சேர்ந்து செய்வோம். பித்தலாட்டம் லாபம் வந்தா நான் வச்சுக்குவேன், நட்ட வந்தா மிருதங்கார தலையில கட்டி விட்டுருவேன். பாவம் அந்த பையனே உட்கார்ந்துருக்கியா? அவன் தாண்டா நட்டத்தவே தாங்குறேன். இன்னைக்கு என்னமா இருள் அடிச்சு அப்படியே உட்கார்ந்துருக்கிற பையன். இருக்கட்டும் போக போக சூடு ஏற்றி விட்டுறலாம். தொடர்லைக்கு தொடர்ந்தாட்டிலேக்கு வச்சிருக்கிற இருக்கு உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி விடுறா தம்பி, நான் ஒருத்தரே செய்வேன் ஏகப்பட்ட வேலையை. நீயே செய்ய வர்றதெல்லாம் நீயே பாத்துக்க. வர்றத நானே பாத்துக்கிறேன். ஆனா ஏமாந்து போனேன்னா வந்து எங்க கிட்ட வரக்கூடாது. ஆமா அதான் சொல்லுவாங்க. சொல்றான் முன்னாடி எச்சரிக்கை உனக்கு. ஆமா நாங்க சொல்லதான் முடியும். ஏமாந்து போயிட்டு வந்து எங்க காலை வந்து புடிச்சுக்கிட்டு எங்களை புடிச்சுட்டு ஒழுப்பு கூடாது. ஐயோ ஐயோ நாங்க புத்தியுள்ள மனுஷனா இருந்தா புரிஞ்சுக்க. ஆமா அது வேற அப்படி இருக்குதா? ஆமா புத்தியுள்ள மனுஷனா இருந்தா புரிஞ்சுக்க. என்னமோ நீங்களும் அண்ணாடு சொல்லிக்கிட்டே இருக்கிற எனக்கு புரியவே மாட்டேங்குதுடா. புரிஞ்சுக்க. இதுக்கு மேல தெளிவாக சொல்ல முடியும். சரி அதுக்கு மேல பகவான் தான் துணைப்போ. சரி விடுறா அண்ணே. இப்ப எவ்வளவு வேணும் பித்தலாட்டம் பண்ண பிடியால கெடுத்துறாத. காலையில நீயா காமராஜர் 2 பேரும் சேர்ந்து கட்டி விட்டு எல்லாம் அந்த நேரத்துக்கு எங்களுக்கு மூளை எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் செய்வோம். அவரு கூட நல்ல மனுஷன். நீ எல்லாம் ஒன்னா நம்பர் பெரட்டுக்காரன். பெரட்டு அடிக்கிறிய? ஐயோ தம்பி, எவன் பெரட்ட தெரியறானா அவன் தான் மந்திரி. இல்லைன்னா எந்திரி. எந்திரிப்பா. இன்னைக்கு இருக்கிற கூர்ல நீங்க எந்திரிக்கலாம்னு அதை பாக்குறீங்க. எது சரியில்லைனாலும் உங்களை கொல்லாம விடவே மாட்டேன். சரி ஆரம்பிச்சிடலாமா?
தானாவதி நாதான் கொண்டபிடாரம்மா தானாவதி பிள்ளை 9 கைலாஸ் பாடித்தவனா நாதான் 9 கைலாஸ் பாடித்தவனா கொண்டபிடாரம்மா சிவலிங்கம் வைத்தோமே என்னால பூஜைகள் செய்பவனா பிள்ளை என்னால பூஜைகள் செய்பவனா
உனக்கு வைத்தோட்டம். வேண்டாமடா, அந்த சத்தமே வேண்டாமடாப்பா. வேண்டாம் சொல்லிட்டு இப்ப நீங்க போதுமடா தம்பி, ஏப்பா இதுலயே இந்த சத்தம் போட்டு திரியிற? எப்படி நம்ம ஓட்டம்? ஏன்னா இப்படி ஓடுற என்ன பண்றது? மந்திரி வேலை பாக்குறது சின்ன வேலையா? இந்த ஓட்டத்தை பார்த்தா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தொப்பம்பட்டி கரும்பு காட்டுல ஓடினவர் சட்டியோட. உனக்கு மரியாதை இல்லடா. அதே மாதிரி ஓட்டம் இப்ப வரைக்கும். அது நான் இல்லடா. ஆனா அதுல ஒரு சிக்கல் என்ன? கரும்பு காட்டுல ஓடினது முன்னாடி 2 பல்லு போச்சு. இப்ப இந்த அளவுக்கு ஓடி இந்த 2 பல்லு போயிட போதுனே. என்ன பல்லு போனாலும் என் நொல்லு மட்டும் போகவே போகாது. கரும்பு காட்டுல ஓடினது மட்டும் 10,000 10,000 கடன் பட்டுட்டேன். நீ வந்து உள்ள ஒருத்தன் பவுடர் போட்டுருக்கிற அவங்ககிட்ட கேள்றாங்க. ஆமாமா ஐயோ, அதை நான் எட்டி கூட பாக்குறது. சாப்பிடு. வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீங்களே சாப்பிட்டு நாசமா போங்கடா. இப்படியாக நானும் என்னுடைய மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பரசுரம் ஊமத்துறை பாண்டியரும் தமிழ்நாடு தமிழனுக்கு அன்னை நாடு அன்னையனுக்கு அன்னையனாக்குன்னா விட்டுருச்சா அதுலடா என்னது எனக்கு உன்னது உனக்கு அப்படி இப்படி வீர சபதப்பட்டு ஆண்டு வருகிறோம் பாஞ்சாலங்குறிச்சியிலே. அப்படி இருக்கின்ற தருவாயில் 6000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்த ஆங்கிலேயர்கள் என் மன்னரை பார்த்து வரி கேட்க மன்னரை மறுக்க போரினால் வெல்ல முடியாத பாஞ்சாலங்குறிச்சி பதிமன்னர்களை சூழ்ச்சியால் தந்திரத்தால் வெல்ல வேண்டும் என்று சொல்லி சமரச பேச்சுவார்த்தை என்று வரவழைத்தார்கள் ராமநாதபுரத்தை நோக்கி. சமரச பேச்சுவார்த்தை என்றால் நாங்கள் அத்தனை பேர்கள் வருகிறோம் என்று சொல்லி 1000 கம்பளம் 100 மரிவாளம் 64 போர்ப்படை வீரர்கள் 72 பாளையத்து பட்டைக்காரர்கள் இவருடன் மத்தியில் சிறந்த மந்திரி ஆகிய நானும் புறப்பட்டு சென்றேன் ராமநாதபுரத்திற்கு. அங்கு சென்றவுடனே சமரச பேச்சுவார்த்தை என்று சொன்ன துரைமார்கள் மீண்டும் என் மன்னரை பார்த்து வரி கேட்க மன்னரோ மறுக்க வாழ்தக்கங்கள் ஏற்பட்டு மன்னர்கள் கம்பளத்துமார்கள் எல்லோரையும் ராமநாதபுரம் சிறைச்சாலையிலே அடைத்து வைத்து விட்டார் அந்த சண்டால பாவை ஜாக்சன் துரைபவன். மன்னர்களை ஒரு சிறைச்சாலையிலே இந்த மத்தியில் சிறந்த மந்திரி ஆகிய என்னை மட்டும் தனிச்சிறையில் அடைத்து வைத்து விட்டார்கள். ஏன்னா உன்னை மட்டும் தனியா? நானோ சூழ்ச்சியின் தந்திரத்தில் வல்லவன். நான் தப்பிப்பது மட்டுமல்லாமல் என்னுடைய மன்னர்களையும் அழைத்து சென்று விடுவதற்காக எனக்கோ தனிச்சிறை 2 சிறையில் அடைத்து வைத்து விட்டார்கள். நீ கட்டுறது எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்து கெடுத்து விட்டுருவ. உனக்குதான் இருட்டு சிறைன்னு ரொம்ப பிடிக்குமே. அது இல்லடா, தன்னந்தன்மையாக அடைத்து வைத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் வல்ல நாட்டு வாலிவிசிங்க பகதூர் வெள்ளைத்தேவன் வந்து சிறைச்சாலை இடித்து விட்டு அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் கம்பளத்துமார்கள் எல்லோரையும் சிறுமிட்டுக் கொண்டு வந்து விட்டார். ஆனால் இந்த பாஞ்சாலங்குறிச்சியிலே காலையில் கணக்கனாக மாலையில் மந்திரியாக வேலை செய்யக்கூடியவன் யாரு தெரியுமா? யாரு? இந்த தானாவதி பிள்ளைதான். சரி. இந்த பாஞ்சாலங்குறிச்சியில 8 லட்சம் பூமி 10 லட்சம் கண்ணி என்று சொல்லப்பட்ட பூமியில சம்பாதிச்சு கொடுத்தது யாரு தெரியுமா? யாரு? இந்த தானாவதி பிள்ளைதான். இந்த பாஞ்சாலங்குறிச்சியில அதிகம் படிச்சவன் யாரு தெரியுமா? எத்தனாவது? 9வது. என் பையன் காலேஜ் போறியா? அதுக்காக நான் உன் பையன் சொல்றேன். இதாண்ட அந்த காலத்து பெரிய பட்ட படிப்பு. பெரிய படிப்பு. மந்திரி இல்லாம மகாராஜா கிடையாது, மகாராஜா இல்லாம மந்திரி கிடையாது. சரி. அப்பேற்பட்ட என்னை மட்டும் ராமநாதபுரம் சிறைச்சாலையிலே தன்னந்தனிமையாக விட்டு வந்து விட்டார்கள். ஏன் விட்டு சென்றார்கள், எதற்காக விட்டு சென்றார்கள் ஒன்றுமே புரியவில்லை. நானும் சிறைச்சாலையிலே 48 தினங்கள் அன்ன ஆதாரம் இல்லாமல் வாடினேன் வதங்கினேன். சோத்துக்கு என்ன பண்ணியோ? நீங்க என்ன பண்றீங்களோ அதையே தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 48 நாள் சோறு கிடையாது. என்ன 48 நாள் சோறு இல்லாம இப்படி இருக்கிற? இழைச்சு போயிட்டேன். சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த மேடை பூரா நான் தான் நிப்பேன். இழைச்சி எறும்பு மாடாட்ட நிப்ப. அப்படியே இழைச்சி எறும்பு மாடாட்டல்றா பட்டி மாதிரி. ரொம்ப இழைச்சு போயிட்டேன். சாப்பாடே கிடையாது. அப்பதான் துரைமார்கள் முடிவெடுக்கிறாங்க. இந்த பாஞ்சாலங்குறிச்சி உருவாவதற்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு? மந்திரியில சிறந்த மந்திரி. இந்த மந்திரியை கொண்டு விட்டால் மன்னர்கள் தானா போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு திட்டம் போடுகிறார்கள். திட்டம் தீட்டியதோடு மட்டுமல்லாமல் என்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கரங்களை கட்டி அழைத்து சென்றார்கள் தூக்குமலையை நோக்கி. தூக்குல போட்டீங்களா? தூக்குல போடலடா, என்னை கொல்றதுக்காக கொண்டு போறாங்க. நீ தூக்குல போடுறவங்களே பரட்டுவிய. அப்பதான் இவகையில் நம்மையா சாகன வகுத்தேன் வழி எடுத்தேன் தந்திரம். துரைமார்களை வணங்கினேன். ஐயா மகாராஜாவும் போயிட்டாங்க. என்ன கொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? மாறாக நீங்கள் என்னை விடுதலை செய்தால் என்னை இந்த ராமநாதபுரம் சிறைச்சாலையிலே தன்னதன்மையாக விட்டு சென்ற என்னுடைய மன்னன் கட்டபொம்மன் அரசன் ஊமத்துறை பாண்டியன் பகதூர் வெள்ளைத்தேவன் மூவரையை பிடித்து தருகிறேன் என்று தந்திரமாக பேசினேன் துரைமார்களிடத்திலே. 3 பேர்த்த புடிச்சு என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்ன உடனே அப்ப இதுவும் நல்ல ஒரு வாசனையா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு உடனே விடுதலை கிடைக்கிறது. விடுதலை செஞ்சால் மட்டும் பத்தாது, 48 தினங்கள் சிறைச்சாலையில் எனக்கு அன்ன ஆதாரம் கிடையாது. வயிறார விருந்து படைக்க வேண்டும். அரண்மனைக்கு அழைத்து சென்று விருந்து கொடுத்தா மட்டும் பத்தாது, பாஞ்சாலங்குறிச்சி செல்ல வேண்டுமானால் என்னால் தன்னந்தனிமையாக செல்ல முடியாது.
அதனால் எனக்கு ஒரு பல்லாக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த இறுதி ஊர்வலம் போடுறதுக்கு எது பல்லாக்குனா? பல்லாக்குன்னா மந்திரிக்கு மரியாதை செய்யக்கூடிய தண்டிகை பல்லாக்கு. ஆமனே, இந்த கண்ணாடி பெட்டி எல்லாம் மேல பூவெல்லாம் வச்சு செம்பலை வச்சு கமிச்சு வச்சிருப்பாங்கல்ல. அந்த வண்டி எடுக்கும் போது இந்த சத்தமெல்லாம் கேட்குமில்ல. ஏய், அது செத்தவனை தூக்கிட்டு போறதுடா. ஓஹோ. ஏய் தம்பி நிப்பாட்டுறா, பாரு பாட திருப்புறப்ப அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. தம்பி பாட திருப்பும் போது அடி. ஏய் ஏய் திருகுபாண்டி, ஏண்டா இது மந்திரிக்கு மரியாதை செய்யக்கூட தண்டிகை பல்லாக்குன்னா நீங்க என்னமா முத்து பல்லாக்கு அலங்காரம்? ஓ, அந்த பல்லாக்கா? அந்த பல்லாக்கு தான் ஐயா. அந்த பல்லாக்கு அலங்காரம் செய்து கொண்டு வர வேண்டும். அதிலே என்னை அமர வைத்து பாஞ்சாலங்குறிச்சி எல்லையிலே பத்திரமாக விட வேண்டும். எப்படி உட்கார வச்சு கொண்டு போவாங்களா இல்ல படுக்க போட்டு கொண்டு போவாங்களா? உன்னையாட்ட குட்டையா இருந்தா உட்கார வச்சிருவாங்க. சரி. ஆல் ரவுண்டு காரனாட்டம் உயரமா இருந்தா படுக்க போட்டுருவாங்க. ஏனே இந்த கருப்பட்டியில வச்சாங்க தேங்காய், கருப்பட்டி, நெல்லு, வாக்கரிசி, கருகருவா, கோழி குஞ்சு. டேய், அது செத்தவனை கொண்டு போறதுடா. நீதான் பல்லாக்குன்னீங்க. நான் சொல்றது மந்திரிக்கு மரியாதை செய்யக்கூடிய தண்டிகை பல்லாக்கு. ஆனா அந்த கருப்பட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லதாமானே. சாப்பிட்டு சாவுடா. ஏன்? ஏய், அது வந்து செத்தவனுக்கு கொண்டு போறதுடா. ஏன்னா தேங்காய் நல்லா உடைஞ்சதா கோணையா உடைஞ்சதா? நல்லா உடைஞ்சதுன்னா நீ உன் ஆத்மா சாந்தி அடையும். அரைகுறையா உடஞ்சதுன்னா ஏதோ வில்லங்க இருக்குதுன்னு அர்த்தம். எத்தனை குடும்பத்துக்கு எடுத்தியோ? இல்ல பாட மாத்திரப்ப 3 டைம் சுத்தினாங்களா? இந்த முன்னாடி காசு போட்டிருப்பாங்க, சில்லற காசு 1-2. இந்த சூடு அவிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி இருப்பாங்க. அதை விட உன்னை எரிப்பாங்களா இல்ல புதைப்பாங்களா? இல்ல எந்த ஊருக்கு ஆள் விடுவாங்கன்னு கேள்ற. தொப்பம்பட்டிக்கு தான் முதல். உனக்கு மரியாதை இல்லடா. ஏனே அதவே சொல்லாதடா திரும்ப திரும்ப. இங்க ஒரு குடிகார பையன் பத்தி அவனை விட்டு போதால. நீ குடிகாரனா இருந்தா நீ குடி பறிச்சு உள்ள குவாட்டர் போட்டிருப்பாங்க. நீ நல்ல மனுஷனா இருந்தா குவாட்டர் உங்களுக்கு இல்ல, அது எங்களுக்கு. நான் உசுரோட இருக்கிறேன்டா. அப்படியா? பாஞ்சாலங்குறிச்சி பல்லாக்களை கொண்டு போகணும். தூக்கி இருப்பாங்களே. அடே அப்பா, நான் மேல உட்கார துரைமார்கள் ஆட்டம் பாட்டத்தோட தூக்க. கோவிந்தா கோவிந்தா தூக்கி இருப்பாங்க 4 பேரு. அது இல்லடா, இந்த மந்திரியை வச்சு இந்த 3 பேர்த்தையும் பிடிச்சிட்டா. ஓஹோ, விக்டோரியா மகாராணி நமக்கு பொண்ணும் பொருளும் பட்டம் பதவியும் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையிலே என்னை பல்லாக்கிலே தூக்கி வைத்துக் கொண்டு நாங்கள் அனைவருமே புறப்பட்டோம் பாஞ்சாலங்குறிச்சி எல்லையை நோக்கி. அண்ணே, தூக்குறது பெருசு இல்ல. உன்னை தூக்கிட்டு போறப்ப முன்னாடி ஒத்த கொட்டு கொட்டினாங்களா இல்லையா? அது கொட்டுவாங்க. இங்க பாரு, என்னை தூக்குறதுல ரொம்ப வீட்டுல எவ்வளவு 10,000 செலவு பண்ணி முன்னாடி ஆட்டம் பாட்டம் வச்சு எவ்வளவோ அடிச்சு கொடுத்தாலும் தப்பு இல்ல. இந்த கடைசியில ஒத்த கொட்டு கொட்டுறாங்க பாத்தியா? அந்த ஒத்த கொட்டு தான் மேல யமனுக்கு கேக்குமா? அங்கதான் விஷயம் இருக்கு. பொய்யா அந்த ஊர்ல கேட்க நான் சொல்ல மாட்டேன். என்னமா நீ அந்த காரியத்துக்கு போற உனக்கு தெரியும். நாங்கள் அனைவருமே புறப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி எல்லை நோக்கி. எப்படி தெரியுமா? அந்த கட்டபொம்மனை பிடிக்க வேண்டும் முகத்தில் கண்டத்தை சம்பளம் வாங்க வேண்டும் கட்டபொம்மனை பிடிக்க வேண்டிய கணக்க சம்பளம் வாங்க வேண்டிய கட்டபொம்மனை பிடிக்க வேண்டும் கணத்த சம்பளம் வாங்க வேண்டும் கட்டபொம்மனை பிடிக்க வேண்டிய கணக்க சம்பளம் உமத்துறையா பிடிக்க வேண்டும் தாமையர்ந்த சம்பளம் வாங்க வேண்டும் பிடிக்க வேண்டிய பதினவல்லையை பிடிக்க வேண்டும் பட்டம் பதவி வாங்க வேண்டும் பிடிக்க வேண்டிய பட்டம் பதவி வாங்க வேண்டும். இப்படி 3 பேர்த்தையும் பிடிக்கிறேன். 3 பேர்த்த பிடிச்சி நல்லா செய்யட்டு, நமக்கு என்ன? அப்படி ஆட்டம் பாடத்தோட வர்றாங்க. சரி, நான் அவங்கள பார்த்து பாட ஆரம்பிக்கிறேன். தென்னகத்திலே வெள்ளையன் காலடி எடுத்து வைத்த பொழுது வெள்ளையனை வெளியேறு என்று சொல்லி வீரம் முழக்கப்பட்டவர் யார் தெரியுமா? என்னுடைய மாமன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மரசர். வெள்ளையனை வெளியேற்றினாங்களா இல்லையா? அதுலதான் ரொம்ப வெறியா இருக்கிறாங்க. ஆள் கிடைக்காம அலையிறாங்க. அப்பேற்பட்ட மாமன்னரை இந்த மாட்டு மாமிசம் தென்னக்கூடிய துரைமார்களை பிடிக்க போகிறார்கள். சரி, அப்படின்னு சொல்லி அவங்களை பார்த்து நான் பாட ஆரம்பிக்கிறேன். எப்படி? இந்த மாட்டுக்கறியா தின்ன பையனு கையில மாடு போல சமக்கிறான கையில மாட்டுக்கறியா தின்ன பையன் கையில மாடு போல சமக்கிறான் கரியா தின்ன பையனு கையில கழுத போல சமக்கிறான கையில கரியா தின்ன பையன் கையில பண்டிகரையா தந்த பையன் கையில என்ன பெண்ணி போல சமக்கிறான் கையில பண்டிகரையா தந்த பையன் கையில
மகன பண்ணி ஆட்டே வர்ற போடாயா சுப்பிரமணியன் இப்படிலாம் அப்படி சுமக்க முடியாம சுமக்கிறாங்க. இப்படி அவங்க பாட நாம் பாட பாஞ்சாலம் குறிச்சி எல்லைக்கு அருகாமல் வந்து விட்டோம். எல்லைக்கு அருகாமல் வந்த உடனே துறைமார்களை ஏமாற்றி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவங்க கிட்ட ஒரு பொய்ய சொல்றேன். ஒரு பொய். ஆமா சரி. இனிமே எங்களுடைய பாஞ்சாலம் குறிச்சி எல்லைக்குள் நுழைந்தால் என்னுடைய மகாராஜா உங்களை கண்டதுண்டமா வெட்டிடுவார். சரி. அதனால் அவங்களை எப்படியாவது நான் ஏமாத்தி பிடிச்சு கொடுத்துறேன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டேன். சரி. அவங்க போயிட்டாங்க. உன் பேச நம்பிட்டாங்க. ஆமா, என் பேச்ச நம்பாம இருப்பாங்களா? பாரு. அதனால அவங்க எங்க போயிட்டாங்க? ராமநாதபுரம் போயிட்டாங்க. சரி. மகாராஜா எங்க போயிட்டாங்க? பாஞ்சாலம் குறிச்சி போயிட்டாங்க. நான் எங்க நிக்கிறேன் தெரியுமா? எங்கனே? முச்சந்தில் நிக்கிறேன். எங்க பிச்சை எடுக்கவா? நீ செய்யறதெல்லாம் சொல்லாதடா. அப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம, வழி தெரியாம எனக்கு ஒரு யோசனை. என்ன? நமக்கு வயசாகி போச்சு. ஆமா. இனிமே மந்திரி பதவி வேண்டாம், மசுறு வேண்டாம். சரி. நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்தா தான் நமக்காக. நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும்னே. ஆமா, ஆளுக்கு 6 மாசம் பைனான்ஸ் கொடுத்துருக்கறேன்டா. ஏனே நம்ம ஆள் ரோடு நம்ம ஊருன்னு சொல்றோமா இல்லையா? அதெல்லாம் நம்மள ஆள் ரவுண்டு, நம்ம பெட்டி மிருதங்கம்னு கூட சொல்லுங்க. ஆனா பொண்டாட்டி மட்டும் நம்மளதுன்னு சொல்லாத. சரி விடு. பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் மனைவி மக்களை பார்க்க வேண்டும். சரி. புறப்பட்டேன் என்னுடைய இல்லமாகிய ஓட்டப்படாரத்துக்கு. அங்க போன உடனே 48 தினங்கள் கழிச்சு நம்ம புருஷன் எப்ப வருவேன், ஆமா ஆமா எப்ப வருவேன் அப்படின்னு திறந்து வச்சிருக்கணுமா இல்லையா? திறந்து வச்சிருந்தா நாய் நக்கிருக்கும், ஈயெல்லாம் முச்சிருக்கும், கருமா. அதை போய் திறந்து வச்சிருப்பாங்களா? நான் சொல்றது வீட்டு கதவை. வீட்டு கதவையா? அதெல்லாம் உங்க வீட்டுல தம்பி. ஆனா வீட்டு கதவை வந்து திறக்கல. ஏன்? உள்தாப்பா போட்டிருக்குது. அப்ப உள்ள ஆளு இருக்கிறாங்க. உள்ள ஆள் இருப்பாங்க. தாப்பா போட்டு இருக்கிறாங்க. என் பொண்டாட்டி என் மகன் இருப்பாங்க. உள்ள இருக்கிறாங்கனே. தாப்பா போட்டு என்னுடைய மனைவி மகனும் இருப்பார்கள். அழைத்தேன் என்னுடைய அருமை மனைவியை. அம்மா அம்மா கண்ணா பூஜாவனமா அப்படின்னு கூப்பிடுறேன். அது கிடக்குது வெள்ளி எடுத்து தெப்ப குளம் மாதிரி. அது எப்படி உனக்கு தெரியும்? ஓடவே சுத்துறவங்களுக்கு தெரியாதா? அப்ப உள்ள இருந்து சத்தம் இருக்கிறது. ஏய், அந்த சத்தம் இல்லடா. அப்புறம் நீ சொல்ற எது? நீ எல்லாம் மசுறு கூட வழங்க மாட்டடா. டேய், உள்ள இருந்து என்ன சத்தம் வருகிறது தெரியுமா? என்னென்ன சத்தம்? யாரடா நீ? என்னை கண்ணை பூங்காவனம் என்று அழைக்கின்றாயே, யார் நீ என்று கேட்டால் என்னுடைய மனைவியானவள். அம்மா, நான் தான் உன் புருஷன் தானாவதி பிள்ளைன்னு சொன்னேன். சரி. அதுக்கு என் பொண்டாட்டி சொல்றா, என்னன்னு? நீ என் புருஷனா இருக்க முடியாது என்று மறுத்து பேசுகிறார். சரி. ஏம்மா அப்படி சொல்றேன்னு கேட்கிறேன். பாஞ்சாலங்குறிச்சியிலே வெள்ளை தேவருடைய கல்யாணம் நடைபெற்றது. அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். சரி. அப்ப ராமநாதபுரம் மீட்டிங் போயிருந்த கம்பளத்துமார்கள் மன்னர்கள் எல்லாமே இருந்தாங்க. ஓஹோ. உங்களை மட்டும் காணவில்லை. ஓடோடு சென்றேன், மன்னரை சந்தித்தேன். எல்லோரும் வந்துவிட்டீர்களே, என்னுடைய கணவன் உங்களுடைய மதியில் சிறந்த மந்திரி தானாவதி பிள்ளை எங்கே என்று கேட்டேன். அப்ப நான் கேட்ட கேள்விக்கு மகாராஜா என்ன சொன்னார் தெரியுமா? என்னடே? அதாவது உன்னுடைய கணவனோ ராமநாதபுரம் எழுகோண சப்ஜையில் நடந்த சண்டையிலே இறந்து விட்டான் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த சண்டால பாத்து போயிட்டேன்னு சொல்றாங்க. எல்லாம் ஒண்ணுதான். இறந்துட்டாரு தம்பி. மரணம் அடைஞ்சிட்டார். ஐயா, நீ பேசாம பிஸ்கட்டை தின்னு. சொல்லுனே நீ. சொர்க்கலோகம் அடைஞ்சிட்டார். செருப்புல அடிச்சு விட்டாங்க. சொர்க்கலோகம். உன் வாய்தே திரும்பலையே பிஸ்கட்டை தின்னு கம்முன்னு உட்காரு. நீ என் பொண்டாட்டி போய் கேட்டேன். உன் பொண்டாட்டி போய் ஆமா கிளுகிள்னு இருக்கு. என் பொண்டாட்டி அவங்க கிட்ட போனா. அட மன்னர்கிட்ட போய். மன்னர்கிட்ட எப்படா என் பொண்டாட்டி போக? அப்புறம் என் பொண்டாட்டி வந்து மன்னரை பார்த்து கேட்கறா. செத்து போயிட்டேன்னு சொல்றாங்க. அட போய் கேட்டிருக்குது. கேட்டிருக்கா? சாமி, நீ பிஸ்கட் மட்டும் தின்னு. ஆமா. என் பொண்டாட்டி போய் கேட்டிருக்கிறா. செத்து போயிட்டேன்னு சொல்றாங்க. அவன் சொல்லல. சரி, அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க. செத்து போயிட்டேன்னு. அதுலதான் சவுண்ட் அதிகம் விசில் வருது. அதை கம்மி பண்ணி அவன் தான் செத்து போக சொல்றியா? சுத்தமா ஆஃப் பண்ணி விட்டுரு. என் பொண்டாட்டி கேட்ட உடனே செத்து போயிட்டு மயிரை புடுங்கிட்டாங்க. விடுனே. அதுலயே இருக்காதரா. மகாராஜா தெரியாம சொல்லிட்டாங்க. செத்து போயிட்டேனா? தெரியாம. மரண அறிவிப்பு. செம்பகணத்தை சேர்ந்த நாகராஜ் அவர்கள் நேற்று மாலை 5 மணி மரணம் அடைந்து விட்டார். அன்னாரின் இறுதி ஊர்வலம் இன்று மாலை 5 மணி அவர் இல்லத்திலிருந்து புறப்படும் என ஆழ்ந்த தெரிவித்துக் கொள்கிறோம். நீ மட்டுமல்ல தம்பி, நிறைய பேர் இதை எதிர்பார்க்கிறாங்க. ஓஹோ. மசுறு கூட செத்து பேயா வந்து மறுபடியும் தானாவதி போடுவோம். நாங்க பேயா வந்தா கருப்பு கடிச்சிருவோம். எதா? கருப்பு. ஆமாமா, கருப்பாத்தான் இருக்கு. வேணா கடிச்சுக்குங்க. நம்மளதான் கொஞ்ச நேரமான உள்ள உட்கார்ந்து இருப்போம். பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கடி. எச்ச ஊருமே ராஜுகள்ல என் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லிட்டாங்க. செத்து போயிட்டா? உனக்கு நீ மரியாதை இல்ல, நான் வந்துட்டேன், நீ வாமா வெளியில அப்படின்னு சொன்ன உடனே சரி என் பொண்டாட்டி திறந்துகிட்டு வர்றா. கருமா திறந்துட்டு நல்லாவா இருக்கும்.
ஆ? அட நீ சொல்றது இல்லடா. என் பொண்டாட்டி கதவை திறந்துகிட்டு வர்றா. அப்ப என் பொண்டாட்டி பார்த்தா எப்படி இருக்கிறது? எப்படினே? நான் வைத்த பொட்டு இல்ல, சரி. கை நிறைய போட்டிருக்கிற வளையல் இல்ல, தலை நிறைய வச்சிருக்கக்கூடிய மல்லிகை பூவும் இல்ல, சரி. நெத்தி நிறைய வச்சிருக்கக்கூடிய குங்கும பொட்டும் இல்ல, வண்ண வண்ணமாக உடுத்திருப்பாலே ஆடைகளும் இல்ல, சரி. எல்லாத்தையும் அவுத்து போட்டு அம்மன குண்டியா வந்திருக்குமே. நீ எல்லாம் விளங்கவே மாட்டடா. அப்ப எல்லாத்தையும் அவுத்து போட்டு எப்படி வரும்? எதுக்கு? அது இல்லடா, என் பொண்டாட்டி எல்லாத்தையும் அவுத்து போட்டு அம்மன குண்டியா எல்லாத்தையும் அவுத்து போட்டா என்னன்னு விவரத்தை கேள்வி. நீ என்னன்னு சொல்லுன முத. என் பொண்டாட்டி வெள்ளை சீலை கட்டி, சரி, விதவை கோலத்துல இருக்கிறான். அப்படியே மங்களகரமா சொல்லிச்சிருக்குமே. என் நிலைமை உங்களுக்கு ஒரு நாளைக்கு வரும். வாய்ப்பே இல்ல. அப்ப தெரியும் எது மங்களகரம் இல்ல. வெள்ளை சேலை கட்டிட்டு ஒரு நரசு வேலைக்கு போயிருக்குமோ? அதுக்கு தாண்டா நரசு வரவு செலவு வேண்டாம்னு. யாரு கேக்குறா? அதான் போயிருச்சு. உன் பொண்டாட்டி பால்வாடிக்கு போறாடா, அது யாரா கேக்குறா? என் பொண்டாட்டி தாலியும் இல்ல, பொட்டும் இல்ல, சரி, வெள்ளை சேலை கட்டி இருக்கிறான். நான் செத்து போயிட்டு தான் நினைச்சேன், சரி. என்னால தாங்க முடியல, ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுகுற, சரி. அவ அழுக, நான் அழுக, நான் அழுக, அவ அழுக, அப்படியே ஒளி இருக்குமே. எப்படி பார்த்த மாதிரியே அப்புறம் மாத்தி மாத்தி அழுது அப்புறம் ஒழுகாம என்ன ஒண்ணும் கட கட கடன்னு வந்துருச்சு. அப்புறம் என்ன ஒண்ணு? அப்புறம் என்ன பண்றது? துண்டு எடுத்து தொடச்சுக்கிட்டு. ஆமா, அப்புறம் அந்த நேரத்துல தண்ணி கிடைக்காது இல்ல. கண்ணீரை துடைக்கிறதுக்கு எதுக்குடா தண்ணி? நானும் சொன்னேன், துண்டு எடுத்து தொடச்சுக்கிட்டு. ஆமா, தண்ணி கிடைக்காது. அட தார் ரோட்டுக்கு போறதவனே, மூஞ்சில கண்ணீர் அப்புறம் எப்படி இருக்கான்? கண்ணீரை துண்டு எடுத்து தொடச்சுக்கிட்டு, நீ அழுகாதம்மா, சரி, அழுகாதம்மா அப்படின்னு சொல்ல சொல்ல அவ கேட்கல. எப்ப பாரு ஓன்னு அழுக. எப்படி அழுக? ஓன்னு அழுதுகிட்டே இருக்கிறான். அழுகும் போது பார்த்தோம்னா கத்தாழை அப்படி பிரிச்சு பார்த்தா எப்படி இருக்கு? அழுகாதம்மா, நான் தான் உசுரோட வந்துட்டேன், சரி. நீ போய் சீலையை கட்டிட்டு வான்னு சொல்றேன். என் பொண்டாட்டி மாட்ட மாட்டேங்கிறா. இருபத்தொன்னு மாட்டுறதுக்கு என்னைக்கு கேட்டிருக்கிறா? கட்ட மாட்டேங்கிறா. ஏமா அப்படின்னு, சரி. எப்ப நீங்க உசுரோடு இருக்கிறப்ப என்னைய தாலி இருக்க வச்சாங்களோ, ஓஹோ, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாருன்னு? பகதூர் வெள்ளைத்தேவன் ராமநாதபுரம் சிறைச்சாலையில இருந்து எல்லாத்தையும் சிறைமிட்டு கொண்டு வந்தாரு. இந்த மந்திரி இல்லைன்னு அரசாட்சி செய்ய முடியுமா? ஆமா ஆமா. அப்பேற்பட்ட மந்திரி அங்கே தன்னதனிமையாக விட்டு விட்டு வந்தது மட்டுமல்லாமல் என்ன இந்த முண்டச்சு கோலத்துக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. அதனால அந்த வெள்ளையத்தேவ உசுரோடு இருக்கிறப்பவே அவன் பொண்டாட்டி வெள்ளையம்மா தாலி அறுக்கணும். ஓஹோ, அப்படி அறுக்கலைனாலும் நீங்க அறுக்க வைக்கணும். அப்படி செஞ்சாதான் என் புருஷன், அதுக்கப்புறம் தான் உங்க முகத்துல முழிப்பேன் அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி வெளியே தள்ளி மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிட்டான். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு? பகதூர் வெள்ளையத்தேவன். அப்ப ஒரு வேளை உன் பொண்டாட்டிக்கும் பகதூர் வெள்ளையத்தேவனுக்கு கனெக்ஷன் இருக்குமோ? நல்ல கதடா. ஏனே? அதுவே தொடர்ந்து செய்யுங்க. அப்புறம் அந்த 48 நாள் விரதம் என்ன பண்ண? இதுல வந்து நீ கவனமா இருப்ப. ஆமா. அப்புறம் ஏனே அந்த 48 நாள் விரதத்தை என்னதான் பண்ணீங்க? ஹால் கிடைக்காம தானே நானும் செவுத்துல சீன்ல அங்க இங்கேயும். நீ ஒண்ணும் பண்ணாத, கவலைப்படாத. பெட்டிக்கார வீட்டு பக்கத்துல ஒரு வீடு இருக்குது, ஒரு 85 வயசு ஆத்தா இருக்கு. அதெல்லாம் அவரு வீடு அவரே பாத்துக்குவார். அப்படியா? அவட வீடு கட்டி நான் பாலை காசாம வச்சிருக்கிறேன். பின்னாடி பார்த்தா அப்படியே வானவில் அந்த மாதிரி இருக்குது. என்னமோ உள்ள போக வெளியே வர இருக்கிற உனக்கு தானே தெரியும். உன் கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படா தம்பி. எதுல விட்டு? வாயில. ஐயா ரொம்ப சோறுங்கிற வாயில. அது வேண்டாம். நேரம் எங்க போற? பாஞ்சாலங்குறிச்சி போறேன், மகாராஜாவை சந்திக்கிறேன். மகாராஜா, என்னுடைய மகனுக்கு கல்யாண கோலத்திலே காதணி விழா செய்ய வேண்டும், அதுக்காக நெல் வேணும்னு கேட்கிறேன். மகாராஜா என்ன சொல்றாரு? இப்பதான் வெள்ளையத்தேவனுடைய கல்யாணம் நடந்தது, நெல் இல்லைன்ட்டாரு. இல்ல, உங்க கையில் இருக்கிற பட்டாவாளை கொடுங்க, எங்கேயாவது போய் வட்டிக்காவது கடனுக்காவது நெல் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி பெரிய மகாராஜா கிட்ட பட்டாவாளை வாங்குறேன். சரி. அதை வாங்கிட்டு நேரம் எங்க போற? ஊமத்தூர் மகாராஜாவை போய் சந்திக்கிறேன். சரி. அவர்கிட்ட ஒரு பொய்ய சொல்றேன். பொய் இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? இருக்கு இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப விடிய எவ்வளவு வேணா பொய் சொல்லிக்க. காலையில பஸ் ஸ்டாண்ட்ல சம்பளம் கொடுக்கறப்ப பொய் சொல்லிடாத. நான் கூட எவ்வளவோ ஊரை சுத்தி கந்து வெட்டி நல்ல மனுஷன் அவரையும் போட்டு பொய் ஆக்கி விட்டுறாத. இந்த காலத்துல நீங்க முன்னுக்கு வர முடியாது. இன்னும் போகும் பாரு, இதுவே போயிடுற. சரி, இது எங்கேயாவது வட்டிக்காவது கடனுக்காவது வாங்கிட்டு வர சொன்னாரு. அப்படின்னு சொன்ன உடனே பாளையங்கோட்டை சென்று வாங்கி வர வேண்டும் என்று சொன்னேன். அப்ப எனக்கு துணையாக 1000 கம்பளத்துமார்கள், சரி, 1000 பொதுமாடி எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறார். எல்லாத்தையும் கூட்டிட்டு எங்க போறேன்? இங்க பாளையங்கோட்டை போறேன். ஏன் அந்த பாளையங்கோட்டை நெல்லு அந்த வெள்ளக்காரனுக்கு சொந்தமான நெல். அந்த நெல்லு ஏன் அதை கொள்ளடிக்கிற? அந்த வெள்ளக்காரனுக்கு சொந்தமான நெல்லை கொள்ளையடிச்சாத்தேன் கட்டபொம்முக்கு இவங்களுக்கு சண்டை வரும்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. சரி. ஒண்ணு அந்த 3 பேர் சாகுவாங்க, சாகட்டும். இல்ல இந்த 4 பேர் சாகு. என்ன கையை எங்க நீட்டுற? நாளைக்கு உன் நாடகம் தான் பாத்துக்க. அப்படியா? அதனாலதான் நெல்லை போய் கொள்ளையடிச்சேன். அந்த நெல்லை கொள்ளையடித்து கொண்டு வந்த நெல்லை மட்டுமல்லாமல் நெல்லுக்கு காவல் இருக்கக்கூடிய கருப்பணத்தேவன், பாண்டியத்தேவன், வேளாண்டி குடும்பம் சொல்லப்பட்ட மூவரை கொண்டு குவித்து என் இல்லமாகிய ஓட்டப்படாரத்தில் பத்திரமாக சேர்த்திருக்கிறேன். இப்ப நேரா பாஞ்சாலங்குறிச்சி போகணும், மகாராஜாவை சந்திக்கணும், பாளையங்கோட்டையில் நடந்த விவரத்தை எடுத்து சொல்லணும். இப்படி செய்யலாமா மந்திரியும் பாரு கேப்பாரு. இதுக்கு நான் காரணம் இல்ல, நீயே தான் காரணம். பழைய தூக்கி அவங்க மேல போட்ட வேண்டியது. நான் கூட இருந்ததாங்க. நானு நெல்ல கொள்ளையடிச்சது, கொலை செஞ்சது எல்லாமே கம்பளத்துமார்கள் தான் அப்படின்னு பழைய தூக்கி அவங்க மேல போட்டு நம்ம கூடவே இருந்து குள்ள நிறைய வேலை செஞ்சு வழக்கம் போல கிடைக்கிறத பூரா உருவிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். மகாராஜா என்னையா மாண்டு விட்டார் என்று சொன்னீர்கள். இதோ மாண்டவன் மீண்டும் வருகின்றேன். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். பார்க்கிறேன் இந்த பாஞ்சாலங்குறிச்சி மதிப்பவர்களே. கொள்ளை செய்து பாண்டிய தானாபதி பைரவனையா கொள்ளை செய்து பாண்டிய தானாபதி பைரவனே மேல நல்ல பாரம்பரே புறப்பட்டு வந்த பாஞ்சனே உள்மடு பானமூட்டு புறப்பட்டு வந்தனே பாரம்பரி கால கண்ணாடி மேடபடி மன்னதி தானாபதி பைரவனையா நீங்க எப்பதான் வாசிப்பீங்க? அங்க ஹோட்டல்